அந்த கதை. அப்புறம் ஆக்ஷன் படங்கள் நிறையா நடித்தார். பகவதி மாதிரி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு ஆக்ஷன் ஹீரோவாக வேற ஒரு ட்ராக்ல போகிறார். அப்போ எப்பொழுதுமே சினிமா கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் என்னென்னா, நம் வாழ்க்கையினுடைய எல்லா பருவ காலங்கள்லையும், நம்முடைய எல்லா வயதுகள்லையும் வேறு வேறு காலகட்டத்தில் சினிமா வந்துக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமா ஆயிரும். ஏன்னா 30 வருஷமாக இருக்கார்ல, 30 வயதுகள் இருக்குது அதுக்குள்ளே, 30 படிக்கட்டு இருக்குது அதில். ஒவ்வொரு வயதுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிற போதும் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிடும். அதனால தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சினிமா வந்து தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. நான் ஃபஸ்ட்டு 10th எழுதிக்கிட்டு இருக்கும்போது, முதல் காதல் தோன்றும் போது நான் இந்த விஜய் பாட்டு தான் கேட்டேன். அப்படி ரசிகர்களுக்கு வந்து எப்போவுமே அதோட கனெக்ட் ஆகும். அவனோட லைஃபோட ஏதோ ஒரு முக்கியமான பார்ட்டில் சினிமா கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் அவன் என்ன நினைக்கிறான்னா, சினிமாங்கிறது வெறும் ஆர்ட்டு, டைம் பாஸ், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது அல்ல. சினிமா நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி, எமோஷனல் தான். அதனால் திரையில் மட்டும் படம் ஓடலை, நம்ம ஆள் மனதுக்குள்ளே ஒரு படம் ஓடுது. அந்த படத்துக்குள்ளே ஒரு கதாநாயகன் இருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நம்மளால் வெளியில் வர முடியல. இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு